தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்து ரசிகர்களை கவர்ந்த நடிகர் சித்தார்த் பாலிவுட்டில் தனக்கு எதிர்பார்த்த அளவில் பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். அவரது இந்த கருத்து தற்போது திரையுலகில் பேசும் பொருளாகியுள்ளது. மணிரத்னத்தின் உதவி இயக்குநராக தனது சினிமா பயணத்தை தொடங்கிய சித்தார்த் கடந்த 2003ஆம் ஆண்டு வெளியான பாய்ஸ் திரைப்படம் மூலம் நடிகராக அறிமுகமானார். தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக உயர்ந்தார். இந்தியில் அவர் நடித்த ரங் தே பசந்தி திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இருப்பினும் அந்த படத்திற்கு பிறகு பாலிவுட்டில் அவர் தொடர்ந்து நடிக்காதது குறித்து ரசிகர்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்தன. இது குறித்து சமீபத்திய பேட்டியில் பேசிய சித்தார்த், என்னிடம் வரும் கதைகளில் எந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்பதை மட்டுமே நான் முடிவு செய்ய முடியும். ஆனால் பாலிவுட்டில் நான் விரும்பும் வகையிலான கதைகள் எனக்கு வரவில்லை. உண்மையில் அங்கு எனக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு பிடித்த கதைகள் மற்றும் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிக்கவே விரும்புவதாக கூறிய சித்தார்த், நல்ல வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் இந்தி படங்களில் நடிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சித்தார்த்தின் இந்த வெளிப்படையான பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் சித்தார்த் தற்போது ஆபரேஷன் சபாத் சாகர் என்ற வெப் தொடரில் நடித்து வருகிறார். இதில் அவருடன் ஜிம்மி ஷெர்கில், மிகர் அசுரா, அர்னவ் பாசின் உள்ளிட்டோர் பலர் நடித்துள்ளனர். இந்த தொடர் வரும் 7ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாக உள்ளது.